ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை முதலமைச்சர் ஸ்டாலினுடன் ஆலோசித்த பிறகே சொல்ல முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நீதி மய்ய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமல்ஹாசன், தனக்கு நாடும் முக்கியம், தமிழ்நாடும் முக்கியம், எனவே துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் எனது ஆதரவு யாருக்கு என்பதை முதலமைச்சர் ஸ்டாலினுடன் ஆலோசித்த பிறகே தெரிவிப்பேன் என்று தெரிவித்தார். என்னுடைய நாடு முக்கியம், தமிழ்நாடு முக்கியம். எனக்கு இது தமிழ்நாட்டையும் மனதில் கொண்டு இருப்பவர்கள் யார் என்பதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்கள் கூட்டணியில் பல ஆளுமைகள் இருக்கின்றன. அதில் எனக்கு நெருக்கமானவும் தமிழர்களுக்கு நெருக்கமான ஆளுமை என்று பார்த்தால் தமிழக முதல்வர் தான். அவர் இந்த கூட்டணியில் உள்ளார். அவர் எங்கள் கூட்டாளி. அவரிடம் கலந்தாலோசித்துவிட்டு இதற்கான பதிலை சொல்வதுதான் நியாயமாக இருக்கும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறிய வழக்கில் குடியரசுத் தலைவர் ஆலோசனை கேட்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி விளக்கம் கோர முடியாது என தமிழக அரசு வாதிட்டுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை பெறும் வகையில் குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது தொடர்பான மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத் உள்ளிட்டோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறிய வழக்கில் ஜனாதிபதி ஆலோசனை கேட்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி விளக்கம் கோர முடியாது என வாதிட்டார். மறு ஆய்வு அல்லது சீராய்வு மனு மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி கேட்டுள்ள ஆலோசனைகளுக்கு கருத்துகள் அனைத்தும் உச்சநீதிமன்றம் விளக்கம் அளிக்க தேவையில்லை என்று குறிப்பிட்ட வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, ஜனாதிபதியின் கேள்விகளை விசாரித்து கூறப்படும் தீர்ப்பு எந்த நீதிமன்றத்தையும் கட்டுப்படுத்தாது என்றும் வாதிட்டார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.